பாமக இருக்கக்கூடிய அணியில நான் என்னுடைய கட்சி வந்து கூட்டணியிலேயே அங்கம் வைக்காதுன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இந்த உங்களுடைய கட்சி சார்ந்த விவகாரத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் தந்தை கலங்குறதை விடக்கூடாது, அவர் பேச்சை கேட்டு நடந்துக்கணும்னு சொல்ற அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவனோடு எப்பொழுதும் நான் பாசமாக இருப்பேன், இன்றைக்கும் பாசமாக இருப்பேன், என்றைக்கும் பாசமாக இருப்பேன். அவர் என் மேலே பாசமாக இருப்பார், இருந்தார். அதனால் அவர் பேரில், அந்த பிள்ளை பேரில் என்ன ஒரே ஒரு வருத்தம், அவரை பற்றி திருமணம் செய்திகளையேன்னு ஒரு வருத்தம். சரி, அது அவருடைய தனிப்பட்ட இது. ஆனாலும் திருமாவளவன் மேலே ஒரு தனி பாசம் உண்டு எனக்கு எப்போவுமே. நேற்று பேட்டியில் கூட நான் இன்னைக்கு திறக்கிற இல்லை நான் போய் இன்னைக்கு வணங்குற பல அம்பேத்கர் சிலைகளை திறந்தவரே ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு குறிப்பிட்டார். அதாவது உண்மை, அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்னொன்று, ஒரு அழுகி கிடந்த பிணத்தை பட்டியலினத்தை சேர்ந்த அந்த பணத்தை ஊர் வழியாக கொண்டு போகக்கூடாதுன்னு தோளில் சுமந்து கொண்டு போனீங்க. அதுக்காக எனக்கு திருமாவளவன் தமிழ் குடிதாங்கின்னு பார்த்தோம். மேலூர் மதுரை பக்கத்தில் இருக்கிற மேலூர், அதில் கூப்பிட்டு ஒரு கடையும் கொடுத்து அப்புறம் என்னை பாராட்டினார். அதனால் நல்லது செய்தால் யாரும் பாராட்டத்தையும் செய்வாங்க. அதனால் என்னை எங்கள் கட்சியிலே என்ன சொல்லணும்னா, அந்த காலத்தில் என்னை விமர்சனம் செய்யுங்கள். நீங்கள் சொல்லுவீங்க? நானே சொல்லுவேன். நிர்வாக குழுவோ செயற்குழுவோ பொதுக்குழு எந்த குழுவாக இருந்தாலும் என்னை விமர்சனம் செய்யுங்கள். ஐயா போய் நாம் எப்படி விமர்சனம் பண்ணணும்? நான் அப்புறம் அடுத்த வரி என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு நேருக்கு நேர் விமர்சனம் செய்ய தயக்கம் இருந்தால் எனக்கு ஒரு கடிதம் மூலமாக எழுதுங்க, கடிதத்தில் குறிப்பிடுங்க. அது மாதிரி சில பேர் எழுதுவாங்க, நான் உடனே அப்போவே அப்போ இந்த இதெல்லாம் இல்லை, செல்பேசெல்லாம் இல்லை, இல்லாத காலத்தில் கடிதம். அப்போ என்னை விமர்சனம் செய்யுங்கள்னு சொல்கிற மாதிரி அது எப்படி பாருங்கள். அதை இப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கலங்கக்கூடாது, அன்புமணி அவர்கள் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்கிறது மட்டும் இல்லை, அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குறதுக்கு அல்லது கேட்டதற்கு சொன்னதற்கு அவருக்கு நன்றி. எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வார்த்தைகள்.